பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை, அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை, நிறைந்தே பயணம் செய்வோ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. சகாப்தம் நாம் படைப்போம், தீய குணங்கள் துறப்போம். எதையும் தாங்கும் மனமே படைப்போம், துணிவில் நாட்டம் கொள்வோம். வழியே வரலாம் புயலும் காற்றும், இருளும் சூழ்ந்து வரும். பகவான் துணையுண்டு, பகவான் துணை நமக்குண்டு. கனலாக எரிகின்ற உலகில் அன்பென்னும் நீரை பொழிவான். பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. ஒன்றென்று அறிவோ, சாதி மதவேதம் வேண்டாம் என்போம், சமுதாய ஒற்றுமை காண்போ. ஒன்றான வாழ்வை உலகில் செய்வோம், நன்றான சிந்தனை வளர்ப்போ. பொன்னான பாரதம் உலகின் சிகர, பெருமை இங்கே பெருமை இங்கே நமக்குண்டு. தெய்வீக பொழுது புலரும், வாழ்வில் வசந்தம் மலரும். பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை, அகத்தில் தூய்மை புறத்தில் வலிமை, நிறைந்தே பயணம் செய்வோ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. பொன்னான பாரதம் காண்போ, அமைதி உலகம் அமைப்போ. Om Shanti, good morning, sister. Om Shanti, good morning, sister. Om Shanti, good morning, sister. Om Shanti, good morning, sister.
இதெல்லாம் கேட்டீங்களா பாபாவுடைய முரளி, அவ்வியக்த முரளி? ஒரு முரளியே பாபா நமக்கு ஃபுல் சீசனுக்கு ஹோம்ஒர்க். நேற்று 3 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் ஒரே விஜய். பாபா நேத்து பாபா ஒரு விஷயம் சொன்னது, அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்தியை கொடுக்கணும் இல்லையா? ஒரு சின்ன கிராமமாகட்டும், எந்த ஒரு மூலையும் விடாம எல்லா ஆத்மாக்களுக்கும். இன்னைக்கும் பாபா இன்னைக்கு முறையில அதை பத்தி சொல்றாரு, இன்னும் பல விஷயங்கள். இன்னைக்குடைய முரளி முதலாவது நவம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். தந்தையின் செய்தியை முழு உலகிற்கும் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். யூனிவர்சிட்டியில பாபா அந்த யூனிவர்சிட்டினா யூனிவர்ஸ், முழு உலகம். நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. பாபா இதெல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லு. தந்தையின் செய்தியை முழு உலகிற்கும் கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எதனை பற்றி முரசு கொட்டி அனைவருக்கும் என்ன விளங்கப்படுத்துகின்றீர்கள்? குழந்தைகளாகி நீங்கள் எதனை பற்றி முரசு கொட்டி அனைவருக்கும் என்ன விளங்கப்படுத்துகின்றீர்கள்? பதில்: புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுவதுடன் அனைத்து எண்ணற்ற சமயங்களும் எப்பொழுது அளிக்கப்பட உள்ளன என்பதை அனைவருக்கும் கூறுவதற்காகவே முரசு கொட்டுகின்றீர்கள். இனி என்ன வரப்போகுது? நீங்கள் அனைவரையும் கவலையற்றவர்களாக இருக்குமாறு கூறுகின்றீர்கள், ஏனெனில் அது சர்வதேச பிரச்சனையாகும். இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். இன்டர்நேஷனல் இங்கிலீஷ்ல சொன்ன யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும், அதன் பின்னர் தெய்வீக ராஜ்யம் வரும். நீ உலகத்துக்கே இது இல்லையா? பாபு சொல்றது இன்டர்நேஷனல் பிரச்சனை. ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகமாகும். முழு உலகிலும் ஆத்மாக்கள் அனைவருமே ஒரு பல்கலைக்கழகத்தில் கற்கின்றார்கள். யூனிவர்ஸ் என்றால் உலகமாகும். சட்டப்படி பல்கலைக்கழகம் என்ற வார்த்தை குழந்தைகளாகிய உங்களுக்கே பொருத்தமாகும். இவ்வளவு யூனிவர்சிட்டி இருக்கு உலகத்துல. பாபா சொல்றது உண்மையானது உங்களுக்கு தான். பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் யூனிவர்ஸுக்கு ஞானம் கொடுக்கறது இல்லையே, இது மட்டும்தான் முழு யூனிவர்ஸ். இது பௌதீக பல்கலைக்கழகமாக இருக்க முடியாது. இது ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகம். இது மாத்திரமே இறை தந்தையின் பல்கலைக்கழகம். ஆத்மாக்கள் அனைவரும் பாட நெறிகளை பெறுகின்றார்கள். நீங்கள் கொடுக்கும் இச்செய்தி ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக எல்லோரையும் சென்றடைய வேண்டும். நீங்கள் இச்செய்தியை கொடுக்கவே வேண்டும். இச்செய்தி மிகவும் சாதாரணமானது. அவர் கடவுள், எங்கள் எல்லையற்ற தந்தையும் அவரே அனைவராலும் நினைவு செய்யப்படுபவரும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரை உங்கள் எல்லையற்ற அன்பிற்கினியவர் என்றும் உலகில் உள்ள உயிர் வாழும் ஆத்மாக்களின் அனைவரும் நிச்சயமாக அந்த ஒரே ஒரு அன்பிற்கினியவரையே நினைவு செய்கின்றார்கள் என்றும் நீங்கள் கூறலாம். இந்த செய்தி என்ன கொடுக்கணும், என்ன சொல்லணும், இதெல்லாம் எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா? இந்த செய்தி நீங்கள் இக்கருத்துக்களை மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். தெளிவான புத்தி உள்ளவர்களால் அனைத்தையும் மிக நன்றாக கிரகிக்க முடியும். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரனதும் தந்தை ஒரே ஒருவரே.
மனிதர்கள் மாத்திரமே ஒரு பல்கலைக்கழகத்தில் கற்கின்றார்கள். நீங்களே 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். 8.4 மில்லியன் பிறப்புகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. உலகத்துல அது எப்படி கரெக்டா 8.4 சொல்லுது? 84 8.4 மில்லியன். இந்த நேரத்தில் உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாகவே உள்ளார்கள். இந்த தீய உலகம் துன்ப உலகமாகும். ஒரே ஒரு தந்தையே உங்களை அந்த சந்தோஷ உலகிற்கு அழைத்து செல்கின்றார். அவர் முக்தி அளிப்பவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. லிபரேட்டர். நீங்கள் முழு உலகிற்கும் பிரபஞ்சத்திற்கும் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்கள் அனைவரிடமும் கூறுகின்றார், அனைவரிடமும் சென்று இச்செய்தியை கொடுங்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள், இல்ல நெய்பர்ஸ், அவ்வளவாவது நம்ம செய்யலாம் இல்லையா? அதுவும் இன்னும் முடியலன்னா, அது முடிஞ்சிட்டுதான் மற்றதெல்லாம் பார்க்கலாம். பட் அட்லீஸ்ட் அதுவாது. அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். அவர் வழிகாட்டியும் முக்தி அளிப்பவரும் கருணை நிறைந்தவரும் என அழைக்கப்படுகின்றார். பல மொழிகள் உள்ளன. ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே ஒருவரையே கூவி அழைக்கின்றார்கள். ஆகையால் அவர் முழு உலகிற்கும் ஆசிரியரும் ஆவார். தந்தை ஆசிரியர். எவ்வாறாயினும் அவரே தந்தை என்றாலும் அவரே ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவருக்கும் ஆசிரியரும் குருவும் என்பது எவருக்கும் தெரியாது. அது பிராமண குழந்தைகளுக்கு மட்டும்தான். உலகத்துல பாடுறது தாய் தந்தை அப்படின்னு, ஆனா ஆசிரியர் குரு அப்படின்றது நமக்கு. அவர் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே எல்லையற்ற வழிகாட்டியை அறிந்திருக்கின்றீர்கள். வேறு எவரும் இன்றி பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அவரை அறிந்திருக்கின்றீர்கள். வேறு எவரும் இன்றி பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அவரை அறிந்திருக்கின்றீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பதை நீங்கள் மாத்திரமே அறிந்துள்ளீர்கள். முதலாவது பாடம். ஒரு ஆத்மா என்றால் என்ன என்பதை உலகில் உள்ள வேறு எவருமே புரிந்து கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக உலகிலும் எவருமே ஆத்மா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நெற்றியின் நடுவில் அற்புதமான ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அவர்கள் கூறிய போதிலும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆத்மா என்றுமே அளவில் சிறிதாகவோ பெரிதாகவோ ஆகுவதில்லை. இதெல்லாம் ஞான பாபா நமக்கு கொடுக்கிறது ஆத்மா பத்தி. நீங்கள் ஒரு ஆத்மா என்பதை போன்றே தந்தையும் ஒரு புள்ளி ஆவார். அவர் அளவில் பெரிதாகவோ சிறிதாகவோ ஆகுவதில்லை. அவரும் ஒரு ஆத்மாவே, ஆனால் அவரே பரமாத்மாவாகிய பரமன் ஆவார். உண்மையில் ஆத்மாக்கள் அனைவரும் பரந்தாம வாசிகள் ஆவார். அவர்கள் தமது பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வருகின்றார்கள். அதன் பின்னர் மீண்டும் அவர்கள் தமது பரந்தாமத்திற்கு செல்ல முயற்சிக்கின்றவர்கள். அனைவரும் பரமாத்மாவான பரம தந்தையை நினைவு செய்கின்றார்கள். ஏனெனில் பரம தந்தை மாத்திரமே ஆத்மாக்களை முக்திக்கு அழைத்து செல்கின்றார். இது எல்லாருக்கும் தெரியும். முக்தி கொடுக்கக்கூடியது குரு, கடவுள். ஐயா, ஆகையால் அவர்கள் அவரை நினைவு செய்கின்றார்கள்.
ஆத்மாக்கள் தமோ பிரதான் ஆகியுள்ளார்கள். அவர்கள் ஏன் அவரை நினைவு செய்கின்றார்கள்? இதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஏன் நினைவு செய்யறது கூட தெரியாது. ஒரு சிறு குழந்தை பாபா என கூறுகின்றது, அவ்வளவுதான் இல்லையா? அப்பா கிட்ட இருந்து என்ன கிடைக்குது இதெல்லாம் எதுவும் தெரியாது. அது போலதான் பாபா சொல்லு. அவருக்கு எதுவும் தெரியாது. அதனை போன்றே நீங்களும் பாபா மம்மா என கூறுகின்றீர்கள், ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது. பாரதத்தில் ஒரு இனம் மாத்திரமே இருந்தது. அது தேவ இனம் என அழைக்கப்பட்டது. பின்னர் பல இனங்கள் உருவாகின. இப்பொழுது பல இனங்கள் இருப்பதாலேயே அதிக அளவு சண்டை போன்றன இடம்பெறுகிறது. எங்க பல வந்துட்டதோ அங்க சண்டை சச்சரவுகள் ஆரம்பித்தது. எங்கெல்லாம் ஏனை இனத்தவர்கள் வாழ்கின்றார்களோ அங்கே வாழும் உள்நாட்டவர்கள் தொடர்ந்தும் அவர்களை வெளியேற்றவே முயற்சிக்கின்றார்கள். இது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். பாபா இந்த டைம்ல இருந்து கோர்ஸ், பட் இப்ப கூட பாரு எல்லா கண்ட்ரீஸ்லயும் என்னது எப்படி வெளியேற்றலாம். இதுதான் அதிக அளவு சண்டை இடம்பெறுகின்றது. அதிக அளவு இருள் சூழ்ந்துள்ளது. எதற்கும் ஓர் எல்லை இருக்க வேண்டும். நடிகர்களின் எண்ணிக்கைக்கு ஒரு எல்லை உள்ளது. நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நடிகர்கள் எத்தனை பேர் உள்ளனரோ அந்த எண்ணிக்கையை விட குறைவாகவோ அல்லது கூடவோ முடியாது. எவ்வளவு நடிகர்களோ அவ்வளவு எவ்வளோன்னு தெரியாது, பட் அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? ஒரு மரத்துல எவ்வளவு இலைகளோ மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கும். போலத்தான் பாபா எங்கேயும் சொல்லி எண்ண முடியாது, பட் அவ்வளவு பேரு தான். நடிகர்கள் அனைவரும் மேடைக்கு வந்த பின்னர் அவர்கள் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். இன்னமும் மேலே எஞ்சியுள்ளவர்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குகின்றார்கள். அவர்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த எவ்வளவு பிரயத்னம் செய்த போதிலும் அதனை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களிடம் கூறுங்கள், பிரம்மகுமாரிகளை பொறுத்தவரை 9 லட்சம் பேர் மாத்திரமே எஞ்சிருக்கும் வகையில் அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டை செய்கின்றார்கள். இப்படி நம்ம சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சிருக்கிறது சொல்றது. முழு ஜனத்தொகையும் குறைக்கப்படும். நாங்கள் உங்களுக்கு உண்மையை கூறுகின்றோம். கோர்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம அப்படி சொல்லுவோம், இல்ல இப்படி ஆரம்பிக்கிறது உலகம். நாங்கள் உங்களுக்கு உண்மையை கூறுகின்றோம். நாங்கள் இப்பொழுது அந்த உலகை ஸ்தாபிக்கின்றோம். புதிய உலகம், புதிய விருட்சம் நிச்சயமாக சிறிதாகவே இருக்கும். அதனை இங்கிருக்கும் எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் அந்த உலகம் மேலும் மேலும் தமோ பிரதான் ஆகுகின்றது. ஜனத்தொகை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. இனிமேலும் வரவுள்ள நடிகர்கள் அனைவரும் இங்கே வந்து ஷரீரங்களை எடுப்பார்கள். எவருக்கும் இவ்விடயங்கள் புரியாது. ஒரு ராஜ்யத்தில் எல்லா வகையான நடிகர்களும் இருப்பார்கள் என்பதை கூர்மையான புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். சத்தியுகத்தில் நிலவிய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் நீங்கள் இடம் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் தரத்திற்கு மாற்றப்படுகின்றீர்கள். நீங்கள் பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள். தமோ பிரதான்ல சதோ பிரதான் தரம் சொல்லுது. பாபா கிளாஸ் சொன்னார். அது எந்த வகையில எடுக்கலாம். ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ்னா ஹை கிளாஸ், லோ கிளாஸ் சொல்ற மாதிரி தரம்னு சொல்லலாம். நீங்க படிச்சு பாஸ் பண்ணி போறோம்ல அடுத்த கிளாஸுக்கு, அதுவும் இருக்கு. நீங்கள் பழைய உலகில் இருந்து புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள். உங்கள் கல்வி
இவ்வுலகிற்கானது அல்ல. அதனை போன்ற வேறு எந்த பல்கலைக்கழகமும் இருக்க முடியாது. தந்தையான கடவுள் கூறுகின்றார், நான் அமரத்துவ உலகிற்காக கற்பிக்கின்றேன். இந்த உலகத்துக்குள்ள அமரத்துவ உலகம். இந்த மரண உலகம் அழிக்கப்பட வேண்டும். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் நிலவியது. அது எவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை எவரும் அறிய மாட்டார். பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், நீங்கள் சொற்பொழிவாற்ற செல்லும் இடத்திற்கெல்லாம் நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதில் திகதியும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். புதிய உலக ஆரம்பத்தில் முதல் 1250 வருடங்களுக்கு அந்த வம்சத்தின் ராஜ்யமே நிலவுகின்றது என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். அது போன்றே கிறிஸ்துவ வம்சத்தின் ராஜ்யமும் உள்ளது என கூறப்படுகின்றது. அவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்ந்தும் பின்பற்றுகின்றனர். மேலிருந்து கீழே வந்துட்டே இருக்காங்க இல்லையா, அந்த தர்மத்துக்கு சேர்ந்து. தேவ வம்சம் நிலவிய போது வேறு எவரும் இருக்கவில்லை. இந்த வம்சமே மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகின்றது. ஏனைய அனைவரும் அழிக்கப்பட வேண்டும். யுத்தம் சற்று முன்னாலேயே உள்ளது. எவ்வளவு முன்னால இருக்கு, எனி டைம் ரெடியா இருக்கு. நம்மதான் ரெடி ஆகும். பாகவதம் போன்றவற்றில் உள்ள கதைகள் அனைத்தும் இவற்றின் அடிப்படையிலேயே உள்ளது. எங்கள் குழந்தை பருவத்தில் இக்கதைகளை நாங்கள் கேட்பதுண்டு. பாகவதம் எல்லாமே ஏற்றுக்கோம் இல்லையா, கிருஷ்ணர் பத்தி. இப்பொழுது இந்த ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை நிச்சயமாக எங்களுக்கு ராஜயோகம் கற்பித்தார். சித்தி அடைபவர்கள் வெற்றி மாலையில் ஒருவர் ஆகுகின்ற போதிலும் ஏனையோரும் இந்த மாலையை பற்றியே அறியாதுள்ளனர். பாவம் மாலையின் ரகசியமும் நமக்கு சொல்றது. உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். உங்களுடையது இல்லற பாதையாகும். பாபா மேலே இருக்கின்றார். அவர் தனக்கென ஒரு ஷரீரத்தை கொண்டிருக்கவில்லை. அதன் பின்னர் பிரம்மாவும் சரஸ்வதியும் உள்ளார்கள். அவர்களே நாராயணனும் லக்ஷ்மியும் ஆக்குகின்றார். முதலில் தந்தையும் பின்னர் தம்பதியினரும் இருக்க வேண்டும். ருத்ராட்ச மணி உள்ளது. நேபாளத்தில் உள்ள ஒரு மரத்திலேயே அவர்கள் ருத்ர மணிகளை எடுக்கின்றார்கள். ஒரு மரம் இருக்கு, அதுக்கு ஸ்பெசிபிக்கா அதுல இருந்து அது வரும். அது போல அதில் சில உண்மையானவையும் உள்ளன. எந்த அளவிற்கு சிறிதாக உள்ளதோ அந்த அளவிற்கு அவை விலை உயர்ந்ததாகவும் உள்ளன. இப்பொழுது உங்களுக்கு இதன் அர்த்தம் புரிகின்றது. யார் அந்த ருத்ராட்ச மணிகள்? யாரு? விஷ்ணுவின் வெற்றி மாலை, அதாவது ருண்ட மாலை உருவாக்கப்படுகின்றது. நீங்க அதுல முகங்கள் இருக்கும் அந்த ருண்ட மாலைகள். அவர்கள் மாலையை உருட்டியவாறே ராமரின் பெயரை உச்சரிக்கின்றார்கள். ஆனால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் மாலையின் மணிகளை உருட்டுகின்றார்கள். இங்கே தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இது சப்தமற்ற உச்சரிப்பாகும். நீங்க நினைவு செய்யறதுன்னு சொன்னா பாபா 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 சொல்லிட்டு இருக்கணுமா? இல்லத்தானே, அது பக்தி மார்க்கத்துல. இங்க பாபா சொல்றது சப்தமற்ற உச்சரிப்பாகும். உங்கள் வாயினால் எதையும் நீங்கள் கூற தேவையில்லை. பாடல்களும் பௌதிகமானவே. பாபா இன்னைக்கு சொன்னாரு, பாடலும் தேவையில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் தொடர்ந்தும் பாடல்களே நினைவு செய்வீர்கள். அது கூட ஒரு செவிக்கு ஒரு ரசனை போலத்தான் இல்லையா, அதுவும் ஒரு
புலனுக்கு மூலமாகத்தானே நம்ம கேட்கணும். ஸோ பாபா சொல்றது அப்படியும் இல்லை, அதுவும் தேவையில்லை. சோ பாபா சொல்றது இங்கே பிரதானமான விடயம் நினைவு ஆகும். நீங்கள் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தையின் வழிகாட்டல் மன்மனா பவ. தந்தை உங்களிடம் பாடல்களை பாடுங்கள் என்றோ சப்தமாக பேசுங்கள் என்று கூறுவதில்லை. என்னுடைய புகழை பாட தேவையில்லை. பாபா எப்படி இருக்காரு பாரு, இவ்வளவு நாள் புகழ் பாடு, நீங்க இனி பாடாதீங்கன்னு சொல்றாரு பாபா. என்ன அவரை போல ஆகணும், இதுதான் பாபாக்கு என்ன விருப்பம். அவரே ஞான கடலும் அவரே அமைதி கடலும் சந்தோஷ கடலும் ஆவார். மனிதர்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அவருக்கு அப்பெயர்களை மாத்திரமே கொடுத்துள்ளார். உங்களை தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. தந்தை வந்து உங்களிடம் தனது பெயரையும் வடிவத்தையும் கூறுகின்றார். அவர் தான் எவ்வாறானவர் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வாறானவர்கள் என்பதையும் விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் பாகத்தை நடிக்கையில் அதிகளவு முயற்சி செய்து விட்டீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு பக்தி செய்தீர்கள். நான் அத்தகைய பாகத்தை நடிப்பதில்லை. நான் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்டவன். நீங்கள் துன்பத்தை அனுபவம் செய்த பின்னர் சத்யுகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். பாபாவுடைய பாகம் எவ்வளவு வித்தியாசமானது. உங்களுடைய பாகங்கள் என்னுடையதை விடவும் மேலானது. அப்படியா? இல்லை. பாபா சொல்லுது, நான் அரை கல்பத்திற்கு அங்கே மேலே சௌகரியமாக ஓய்வு ஸ்திதியில் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்தும் என்னை கூவி அழைக்கின்றீர்கள். பாபா இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு பாருங்க, நான் அங்க இருக்கும் போது உங்கள் அழைப்பை செவிமடுக்கின்றேன் என்று இல்லை. எனது பாகம் இந்த நேரத்திற்கானதான். நாடகத்தில் உள்ள பாகத்தை நான் அறிவேன். நாடகத்தில் உள்ள பாகத்தை நான் அறிவேன். நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற எனது பாகத்தை நடிக்க வர வேண்டும், அல்லாது வேறு எதற்காகவும் அல்ல. பாபாவுடைய எதுக்காக பாபா வர ரொம்ப தெளிவா அந்த பணி என்னது. பரமாத்மா சர்வசக்திவான் என்பதால் அனைவருக்குள்ளும் இருப்பதை அவர் அறிவார் என மக்கள் நம்புகின்றார்கள். ஒருவருக்குள்ளும் என்ன நடக்கின்றது என்பதை அவர் அறிவார் என அவர்கள் நினைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அவ்வாறு இல்லை. நீங்கள் முற்றிலும் தமோ பிரதான் ஆகும் போது அதுவே நான் வருவதற்குரிய மிக சரியான நேரம் ஆகும். நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நான் வந்து குழந்தைகளாகி உங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றேன். பிரம்மாவின் மூலம் ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் சங்கரனின் மூலம் எண்ணிக்கையற்ற சமயங்களின் விநாசமும் இடம்பெறுகின்றன. விரக்தி கூக்குரலின் பின்னர் வெற்றி முரசு கொட்டும். அதிகளவு துயரம் நிலம். அடிக்கடி நமக்கு சொல்றது, மக்கள் தொடர்ந்தும் இயற்கை அனர்த்தங்களினால் மரணிப்பார்கள். இயற்கை அனர்த்தங்களினால் அதிகளவு உதவி கிடைக்கின்றது. பாபா எப்படி பாக்குறாரு? உதவி அல்லாது விடின் மக்கள் பெரும் நோயாளிகளாகி அதிகளவு துன்பத்தை அனுபவம் செய்ய நேரிடும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் தொடர்ந்தும் துன்பத்தை அனுபவம் செய்யாதிருக்கவே இயற்கை அனர்த்தங்கள் மிக பயங்கரமாக வந்து அனைவரையும் அழிக்கின்றன.
குண்டுகளோ அற்ப விடயம். இயற்கை அனர்த்தங்கள் முன்னாடி குண்டுகள் எதுவுமே இல்லைன்னு சொல்றதுதான். இல்ல மீனிங் அது ஓரளவுக்கு. பட் இந்த இயற்கை அனர்த்தங்கள் எவ்வளவு, சுனாமி வந்தா எவ்வளவு, இயற்கை அனர்த்தங்களே அதிக அளவு உதவுகின்றன. பூமி அதிர்ச்சியில் அதிக அளவு மக்கள் மரணிக்கின்றார்கள். நீர் அலைகள் ஓரிரு முறை மேல் எழும்பும் போது மக்கள் மரணிப்பார்கள். கடலில் பேரலைகள் ஏற்படும். 100 அடி உயரத்துக்கு அலைகள் உருவாகி பூமி அதில் உதையுண்டு போகும். அதெல்லாம் அப்புறமா தானே மேல வந்தது. எல்லா நாடுகளும் தண்ணிக்குள்ளதானே இருந்தது. நாங்க திரும்பியும் தண்ணிக்குள்ள போகணும். அப்பொழுது என்ன நடக்கும்? விரக்தியின் காட்சிகள் ஆகும். அத்தகைய காட்சிகளை காண்பதற்கு அதிகளவு தைரியம் தேவையாம். நீங்களும் முயற்சி செய்து பயமற்றவர்கள் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு சற்றும் அகங்காரம் இருக்க கூடாது. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். தந்தை கூறுகின்றார், நான் அசரீரியானவரும் தனித்துவமானவனும் ஆவேன். நான் அனைவருக்கும் சேவை செய்யவே இங்கு வருகின்றேன். என்னை மக்கள் எவ்வளவு புகழ்கின்றார்கள் என பாருங்கள். பாபாவுக்கு எவ்வளவு புகழுக்குரிய விஷயங்கள். ஞான கடல். ஓ பாபா. பின்னர் அவர்கள் கூறுகின்றார்கள், தூய்மையற்ற உலகிற்கு வாருங்கள். ஒரு பக்கத்துல புகழ், இன்னொரு பக்கத்துல நீங்கள் எனக்கு சிறந்ததோர் அழைப்புதலை கொடுக்கின்றீர்கள். சொர்க்கத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்ப்பதற்கு நீங்கள் என்னை அங்கே அழைப்பதில்லை. நீங்கள் கூவி அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே, நாங்கள் தூய்மையற்றவர்கள், எங்களை வந்து தூய்மையாக்குங்கள். எனக்கு நீங்கள் கொடுக்கின்ற அழைப்புதலை பாருங்கள். நீங்கள் என்னை முற்றிலும் தமோ பிரதானான தூய்மையற்ற உலகிற்கும் தூய்மையற்ற சரீரத்திற்குள்ளுமே அழைக்கின்றீர்கள். பாரத மக்களாகிய நீங்கள் எனக்கு சிறந்ததொரு அழைப்புதலையே கொடுக்கின்றீர்கள். பாபா என்ன சொல்றது? அதுவே நாடகத்தின் முக்கியத்துவம் ஆகும். இதுவே இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவி என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. பாபா அவரினுள் பிரவேசித்த பின்னரே அவருக்கு அது கூறப்பட்டது. பாபா அனைத்தினது முக்கியத்துவத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். பிரம்மா அவரது மனைவியாக வேண்டும். இது எங்குமே இல்ல சாஸ்திரங்கள். பிரம்மா சிவனுடைய மனைவின்னு எங்க இருக்கு? பாபா சொல்றது பாரு. பாபாவே கூறுகின்றார், இவர் எனது மனைவி. நான் இவருக்குள் பிரவேசித்து அவரின் ஊடாக உங்களை தத்தெடுக்கின்றேன். இவரே உண்மையான மூத்த தாய் ஆவார். அவர் தத்தெடுக்கப்பட்ட தாய் ஆவார். நீங்கள் அவர்களை தாயும் தந்தையும் என அழைக்கலாம். நீங்கள் தந்தை என்ற சிவபாபாவை மாத்திரமே கூறுகின்றேன். இவர் பிரம்மா பாபா. மம்மா மறைமுகமானவர். பிரம்மா தாய் ஆவார். ஆனால் அவர் ஆண் சரீரத்தை கொண்டிருக்கின்றார். அவரால் உங்களை பராமரிக்க முடியாததனாலேயே புத்திரி தத்தெடுக்கப்பட்டார். அவருக்கு மாதேஸ்வரி சரஸ்வதி என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரே தலைமை நிர்வாகி ஆவார். நாடகத்துக்கேற்ப ஒரே ஒரு சரஸ்வதி மாத்திரமே உள்ளார். ஆனால் துர்கா, காளி போன்ற பல பெயர்கள் உள்ளன. ஒரே ஒரு தாயும் தந்தையும் மாத்திரமே இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் குழந்தைகள். பிரம்மாவின் புத்திரி சரஸ்வதி என நினைவு கூறப்பட்டுள்ளது. நீங்கள் பிரம்மா குமாரர்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவீர்கள். உங்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவ்விடயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டிருப்பவர்களும் அவற்றை வரிசை கருவமாகவே புரிந்திருக்கின்றீர்கள். ஒரு கல்வியில் அனைவரும் வரிசை கருவமாகவே உள்ளனர். ஒருவர் மற்றவரை போன்றிருக்க முடியாது.
இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இந்த நாடகம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டது. இது மிகவும் விவரமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பல கருத்துக்கள் உள்ளன. சட்ட நிபுணர் ஆகுவதற்கு கற்பவர்களும் வரிசை கருவமாகவே இருக்கின்றார். சில சட்ட நிபுணர்கள் 2, 3, 100,000 சம்பாதிப்பவர்களாக இருக்கின்ற போதிலும் சிலர் கிழிந்த ஆடைகளை அணுகின்றார். இங்கும் அவ்வாறே. சர்வதேச பிரச்சனை ஒன்று ஏற்பட உள்ளது என குழந்தைகள் அனைவருக்கும் கூற வேண்டும். அனைவருக்கும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் அனைவரிடமும் கவலையற்றவர்களாக இருங்கள் என கூற வேண்டும். யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும். புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதை முரசு போட்டு நீங்கள் அறிவிக்கின்றேன். எண்ணிக்கையற்ற சமயங்களின் விநாசம் உள்ளது. இது மிக தெளிவாக தெரிகின்றது. இம்மக்கள் அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவினால் உருவாக்கப்படுகின்றார். அவர் கூறுகின்றார், இவர்கள் எனது வாய்வழி தோன்றல்கள். நீங்கள் வாய்வழி தோன்றல்களான பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் விகாரத்தின் ஊடாக பிறக்கின்றார்கள். அவர்கள் வழிபடுபவர்கள். நீங்களோ இப்பொழுது வழிபட தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்களிடம் ஒளி கிரீடம் இல்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகிய பின்னர் நீங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி செல்வீர்கள். தற்போதைய உங்கள் சரீரத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்கப்பட முடியாது. அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார். இப்படி ஆத்மா தூய்மையாகினாலும் உடல் தூய்மையற்றது. இப்பொழுது நீங்கள் போற்ற தகுதியானவர்கள் மாத்திரம். அவனை கொஞ்ச நேரம் இல்லை, இப்போ போற்ற தகுதியானவர்கள், அதுக்கப்புறம் பூஜைக்கு தகுதியானவர்கள். இந்த நேரத்தில் எந்த ஆத்மாவுமே தூய்மையாக இல்லை. அதனாலேயே இந்நேரத்தில் எவர் மீதும் ஒளி இருக்க முடியாது. எல்லாருக்கும் அப்படி காமிப்பாங்க இல்லையா ஒளி வட்டங்கள். மகாத்மாக்களுக்கு, சன்னியாசிமார்களுக்கு சொல்றது யாருக்குமே இருக்க முடியாது. சத்தியுகத்திலேயே ஒளி உள்ளது. இரு கலைகளே குறைந்திருப்பவர்கள் மீதேனும் இவ்வொளியை காட்டக்கூடாது. திரேதா யுகத்திலும் எல்லாம் சொல்லிடலாம், சத்தியுகத்துல தான். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போது துளைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை அன்பு குழந்தைகள் நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கலே बच्चों रे माँ पिता बाप दादा प्यार प्यार गुड मॉर्निंग रुहानी बच्चों को नमस्ते रुहानी बच्चों की रुहानी बाप को नमस्ते नमस्ते. தாரணைக்கான சாராம்சம். விநாசத்தின் இறுதி காட்சிகளை பார்க்க கூடிய அளவிற்கு உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாகவும் அச்சமற்றதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்க. சொல்லுது, விநாசத்தின் இறுதி காட்சிகளை பார்க்க கூடிய அளவிற்கு உங்கள் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாகவும் அச்சமற்றதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இரண்டு, புதிய ராஜ்யத்தில் உயர்ந்தோர் அந்தஸ்தை கோருவதற்கு உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். புதிய ராஜ்யத்தில் உயர்ந்தோர் அந்தஸ்தை கோருவதற்கு உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள்.
சித்தி அடைந்து வெற்றி மாலையில் ஒரு மணி ஆகுங்கள். சித்தி அடைந்து வெற்றி மாலையில் ஒரு மணி ஆகுங்கள். ஆசீர்வாதம். சதா கடவுளினதும் உங்கள் பாக்கியத்தினதும் விழிப்புணர்வில் நிலைத்திருந்து. சதா கடவுளினதும் உங்கள் பாக்கியத்தினதும் விழிப்புணர்வில் நிலைத்திருந்து அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. சதா கடவுளினதும் உங்கள் பாக்கியத்தினதும் விழிப்புணர்வில் நிலைத்திருந்து அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மா ஆகுவீர்கள். சங்கம யுகத்தில் கடவுள் உயிருள்ள வடிவில் தனது குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் கடவுளுக்கு சேவை செய்கின்றார்கள். ஆனால் இங்கோ கடவுள் தானே உயிருள்ள விக்கிரகங்களுக்கு சேவை செய்கின்றார். எங்க பார்த்திருக்கோம் இது போல? சங்கம யுகத்தில் கடவுள் உயிருள்ள வடிவில் தனது குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் கடவுளுக்கு சேவை செய்கின்றார்கள். ஆனால் இங்கோ கடவுள் தானே உயிருள்ள விக்கிரகங்களுக்கு சேவை செய்கின்றார். அவர் உங்களை அமிர்த வேளையில் விழுத்தெழ செய்கின்றார். உங்களுக்கு போக் கொடுக்கின்றார். உங்களை உறங்க செய்கின்றார். பாடலை கேட்டவாறு உறங்க செல்பவர்களும் பாடலை கேட்டவாறே விழிப்பவர்களும் பிராமணர்களாகிய நாங்கள் குறிப்பாக நேசிக்கப்படுபவர்களும் அதிமேன்மையான பாக்கியசாலி ஆத்மாக்கள் ஆகுவோம். சதா இந்த பாக்கியத்தின் சந்தோஷத்தில் தொடர்ந்தும் ஆடுங்களும். மாயால் அன்றி குறிப்பாக தந்தையால் நேசிக்கப்படுபவர்கள் ஆகுங்கள். மாயால் கூட நேசிக்கப்படலாம். எப்படி? நம்ம மாய நேசிக்கிறோம் அப்படின்னா பாபா சொல்றது மாயால் அன்றி குறிப்பாக தந்தையால் நேசிக்கப்படுபவர்கள் ஆகுங்கள். மாயால் நேசிக்கப்படுபவர்கள் அதிக அளவு குழந்தைத்தனமான விளையாட்டுகளை விளையாடுவார். ஸ்லோகம். உங்களுடைய மலர்ச்சியான முகத்தினால் அனைத்து பேறுகளின் அனுபவங்களையும் கொடுப்பதே உண்மையான சேவை ஆகும். உங்களுடைய மலர்ச்சியின் முகத்தினால் அனைத்து பேறுகளின் அனுபவங்களை கொடுப்பதே உண்மையான சேவை ஆகும். அவ்வியக்த சமிக்கை இன்னைக்கு இந்த மாதம் ரொம்ப அழகான பயிற்சிக்காக தேவையானது. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். நவம்பர் ஃபுல் மாதம் அஷரீரி மற்றும் விதேகி. அஷரீரி உடல்ல இருந்தும் உடலற்ற அனுபவம். விதேகி விதை ரூபம். ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சி அதிகரிக்கும். ஷரீரமற்றவர் ஆகுதல் என்றால் சத்தத்திற்கு அப்பால் செல்வதாகும். ஷரீரம் இருந்தாலே சத்தம் உள்ளது. ஷரீரத்திற்கு அப்பால் சென்றால் மௌனம் உள்ளது. ஒரு வினாடி சேவைக்கான எண்ணங்களை கொண்டிருங்கள். அதன் பின்னர் ஒரு வினாடி எந்த எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டிருக்கும் சொரூபம் ஆகுங்கள். ஒரு பணியை மேற்கொள்வதற்காக உங்கள் ஷரீரத்தின் விழிப்புணர்வில் இருங்கள். அதன் பின்னர் ஷரீரமற்றவர் ஆகுங்கள். இந்த அபியாசம் உறுதியாகும் போது உங்களால் சகல பாதகமான சூழ்நிலைகளுக்கும் முகம் கொடுக்க முடியும். இன்னைக்கு பாபா மொழியில சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள் பார்க்கறதுக்கு தைரியம். அது எப்படி வரும்? இந்த அபியாசம். ஓம் சாந்தி. So பாபா இன்னைக்கு யூனிவர்சிட்டி
ஞானத்தை கொடுக்கணும். அதுல என்ன செய்தி, என்ன ஞானம், அதெல்லாம் விளக்கணும். உதவி, இயற்கை அனர்த்தங்கள் உதவி செஞ்சு இருக்கலே ஜாஸ்தி உதவி செய்யறது இயற்கை அனர்த்தங்கள். அது பாக்குறதுக்கு தைரியம். எங்களுக்கு எங்களை பாகத்தை நல்லதாக்குறது தூய்மைட்ட உலகத்துக்கு தான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழைப்பிதழ் எனக்கு கொடுக்குறீங்க, வாங்க நீங்க கம்ப்ளைண்ட். இப்பவே அனுப்பிடுவோம் சத்தியத்துக்கு. இப்பவே தெரிஞ்சிருக்கேன். இப்போ கூப்பிடலாம் பாபா. இப்ப பாபா அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காரு, அங்க போய் கூப்பிடுங்க, அப்ப நான் வரேன். இது இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிக்க சிஸ்டர். இப்ப ஆத்மான்றது ஒளியும் சக்தியும் தான். அந்த ஒளியையும் சக்தியையும் நாங்க கூட்டத்தானே வரும். அதுக்கு தான் குறைஞ்சிருக்கு. அதுக்காக பாபாவை நினைக்கணும். மற்றது அந்த தெய்வீக குணங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வரைக்கும் அது கூடு சக்தி. சம்ஸ்காரம் இல்லையா, தெய்வீக குணங்கள் நம்மளுடைய சம்ஸ்காரங்களை மாத்தணும். எங்களுக்கு அமைந்திருக்கும் சம்ஸ்காரங்களை மாத்துறதுன்றதை விட்டுட்டு நாங்க அந்த அந்த தெய்வீக குணங்களை நாங்க எங்கட செயல் அப்படி இல்ல, அது கொண்டு வந்தால் அது மாறும். அதுதான் சொல்லுங்க, மாற்றணும் நினைக்காம இருந்தாலும் அது மாறும். பாபா டெய்லி சொல்றதானே, அந்த சம்ஸ்காரங்கள் இங்க உருவாக்கணும், இங்க உருவாக்கணும் சொல்றது தானே. அங்க போய் இல்லை, இங்கதான் இல்லையா. சோ இன்னைக்கு கூட பாபா சொன்னாரு, புதிய உலகத்துக்காக நீங்க இங்க படிக்கிறீங்க, எதிர்காலத்துக்காக படிக்கிறீங்க. மீனிங் அது அந்த எய்ம் வச்சிருக்கலாம் நம்ம, தெய்வீக குணங்கள். பட் தானாகவே அது உருவாகும். தெரியாத சம்ஸ்காரங்கள் எல்லாம் மேல வருது. முயற்சி செய்றீங்கன்னு அர்த்தம். முயற்சி செய்றீங்கன்னு அது என்னன்னு தெரியுது. மாற்றத்துல என்ன வரும், கடவுளுக்கு புகழ் எல்லா வடிவத்திலும் விக்கிரங்களுக்கு சேவை செய்யலாம். இந்த அபிமானத்தை நடப்பு விநாசத்தின காட்சிகளை பார்க்கும்போதும் நீங்க காட்டி அசைக்க முடியாத நிலையில நீங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டைம் எப்படி இருக்கும். அது நிச்சயமாக அடிக்கப்பட்டே ஆகும். ஒன்றும் கிடைச்ச முடியாது. அவளுக்கு தான் தெரிஞ்சு இருக்கிற அந்த உலகம் உருவாக்கப்படுது. இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஆத்மாக்கள் நடிகர்கள் எல்லாம் அந்த அளவுதான் இருக்கணும். இப்ப எல்லாருமே கீழே இருந்து கீழே வரைக்கும் வந்து நடிக்க வேணும். அதுல ஒரு மாற்றமும் இருக்க முடியாது. அதாவது நீங்க சனத்தொகையை கட்டுப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஆளுநர்கள் நீங்க வந்து எங்களுக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும். பயமற்றவர்களாக விநாசத்திலும் பயமற்றவர்களாக நாங்க அந்த இந்த இந்த பயிற்சி செய்யத்தான் பயம் சிஸ்டர். என்ன அந்த உடம்ப எப்படின்னா இந்த உடம்ப விடுறனே அப்படியே பயம் தான் எங்களுக்கு. என்ன பயம், பட் அந்த உடல் உணர்வு அந்த கர்மாத்தையும் தாங்கலைன்னா அந்த உடல் இன்னும் இழுக்கும். ஏன் அதனாலதான் அஷரீரி ஆகிற பயிற்சி பாபா இன்னைக்கு சொன்னாரு இல்லையா, அவ்வியக்த சமிக்கையில கண்டினியூஸா நம்ம அதை செய்யும் பொழுதுதான் இந்த உடலுடைய ஈர்ப்புல இருந்து நம்ம விடுபடலாம். அப்பதான் வந்து பாபா கிட்ட நமக்கு கனெக்ஷனும் இருக்கு. அப்பதான் பாபா கிட்ட இருந்து சக்தி எடுக்கலாம். அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் இல்லையா. ஆத்மா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறோமோ அவங்களுக்கு அவ்வளவு நம்மளால அது முகம் கொடுக்கக்கூடியதாக சொல்ற சட்டத்துக்கு அப்பால பாட்டு கூட கேட்க வேண்டாம் நினைக்கிறோம். ஏன்னா இல்லைன்னா அந்த பாட்டு ஞாபகம் வரும்னு சொல்றாரு. எவ்வளவு சூக்ஷமான விஷயம். அதுவே பிகாஸ் அது வந்து பாபாவுடைய இதுதானே விஷயம். இங்க வந்து நம்ம பாட்டு கேட்கணும், அந்த ஒரு ஆசை இருக்கு. அது ஒரு ஆசை இருக்குல்ல, அது கேட்கணும் இந்த பாட்டு அப்படின்னு. பட் அதுவும் பாபா சொல்றாரு தானே, உங்களுக்கு வந்து
சோகமாக இருக்கீங்கன்னா பாட்டு கேட்டு ரிஃப்ரெஷ் ஆகுங்கன்னு கூட பாபா சொல்றாரு அந்த டைம். பட் அது வந்து ஒரு தங்கி டிபெண்டன்சி. முரளியை சேர்ன் பண்ணி அதுல இருந்து வர ஹாப்பினஸ் நேத்து சொன்னது இல்லையா கிளாஸ்ல அந்த மாதிரி அதே சொல்லுவோம் அப்படியா? சொல்லிட்டால் வந்து உங்களை தூங்க வைக்கிறேன் இல்ல பாபாவுடைய மடியில போயிட்டோம்னு சொன்னா பாபா தான் தூங்க வைக்கிறாரு. ஜூம்ல இருக்கிறவங்க என்ன சொல்றீங்க? ஓம் சாந்தி. மம சொல்றேன் அன்றைக்கு இந்த ஒரு ராஜ்யத்துல எல்லா வகையான அடிகை இருப்பது என்பது இந்த கூர்மையான புத்தியுடையவர் புரிந்து கொள்வேன் சொல்றேன். அப்ப அந்த சத்தியோலத்துல நிலவிய ராஜ்யம் மீண்டும் தாவிக்கப்படும் என்றார். பயந்துதான் அந்த இடமாற்றம் பண்ணப்படும் என்றார். அப்ப நாங்க தமோ பிராந்து சதோபிரான் ஆகிறதுன்னு மாற்றப்படுறோம்னு சொல்றேன். அப்ப அந்த பழைய உலகில இருந்து புதிய உலகு செல்றது தான் இந்த கல்வி இவ்வளவுக்கு இருக்குதுன்னு சொல்றார். அப்ப இதுதான் ஒரே இந்த பல்கலைக்கழகம் எங்களுக்குரிய அந்த யூனிவர்சல் அந்த உலகம் சொல்றேன். அப்ப அது எங்களுக்குரிய பல்கலைக்கழகம் சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா சொல்றார், என்னுடைய புகழை பாட வேண்டிய அவசியம் இல்லை, கத்தி கதற வேண்டியதும் இல்லை. நான் ஞான கடல் சுவக்கடல் சாந்தியும் கடல் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆனா மனிதருக்கு தெரியாது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நானே வந்து சொல்றேன். நான் நடிப்பதற்கு நீங்கள் நடிப்பதற்காக உழைக்கிறீர்கள், நான் நடிக்க வரவில்லை. சுக துக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று. நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள், நான் பின் சத்தியத்துக்கு சென்று சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். நான் என்ன உங்களை நடிப்பு நடிக்க விட உங்களை விட என்னை விட நீங்கள் உயர்வானவர்கள். மற்றது நான் ஓய்வாக வானப்பிரச நிலையில இருக்க நீங்கள் அழைக்கிறீர்கள், ஆனா நீங்க அழைச்ச உடனே நான் வருவேன் என்று நினைக்காதீங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். சரஸ்வதி அம்மா சாவா சொன்ன மாதிரிதான் பௌதீக நாடகத்துல இத்தனை பேர் இந்த பாகம்தான் நடிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருப்பினும் அதுல கூடை மேலாத குறைய மேலா. அப்ப அதை போலதான் எங்களுக்குன்ற ஒரு பாகங்கள் எங்களுக்கு இருக்குது. கடைசியில இருக்கிறவை கூட வந்து நடிச்சுதான் தீர வேணும். எப்படி பௌதிக நாடகத்துல நடிப்பு முடிஞ்சு வீடு திரும்புறோமோ அது போல நாங்க இப்போ வீடு திரும்ப வேணும். பாபா சொல்ற கல்பத்துக்கு நீங்க பக்தி செய்த நீங்க, ஆனா நான் அந்த பாகத்தை ஏற்கிறேன் இல்லைன்னு சொல்றேன். நீங்க சொக்கத்துக்கு எல்லாம் போவீங்க, ஆனா என்ன கூப்பிட மாட்டீங்க. எந்த பாட்டு வந்து நான் உங்களை வந்து தூய்மையாக்குறேன், அந்த நேரத்துலதான் நான் வருவேன். எனக்கு நீங்க அழைப்புதல் கூட கொடுக்குறீங்க, கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, வந்து தூய்மையாக்குண்டு. அதுவும் ஒரு நாடகத்துல ஒரு பாட்டுத்தான் என்று சொல்லி சொல்றேன். இந்த நாடகம் வந்து முந்தையே நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்றேன். நீங்க வந்து என்னை விட மேன்மையான இதுல இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்றேன். ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி. அப்பா சொல்றாரு, நாங்கள் உயிருள்ள விக்கிரகங்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளாருன்னு சொல்றார். உண்மையான பிராமணர்கள் வாய்வழி தோன்றர்கள் எல்லாம் பிராமணர்கள் என்று சொல்றார். மற்றது இயற்கை அனர்த்தங்களிடம் வரும். அப்ப நாங்கள் இதை பார்ப்பதற்கு தைரியம் வேணும்னு சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா சொல்ற காரியங்கள் செய்யக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்க சொல்லி, மற்றது காரியங்கள் இல்லாத நேரத்துல எங்களை அசரீரி பயிற்சி செய்ய சொல்லி சொல்றாரு பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபா சொல்றார், புதிய உலகம் புதிய விருட்சம் நிச்சயமா சின்னனாத்தான் இருக்கும்னு சொல்றார். அதனால் இங்க இருக்கிற இவராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றார். உங்களுடைய இந்த கல்வி இந்த உலகுக்கானது இல்லை என்று சொல்றார். இதனை போல வேறு எந்த பல்கலைக்கழகமும் இருக்க முடியாதுன்னு சொல்றார். அமரத்துவ உலகத்திற்கான கல்விதான் இது என்று சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சுலோகத்துல சொல்றேன், மலர்ச்சியான முகத்தால வந்து அனைத்து பேர்களின் அனுபவத்தை கொடுக்கறது தான் உண்மையான சேவை. ஏனென்றால் அதுதான் இப்ப தேவைப்படுது உலகந்த எல்லாத்துக்காக.
அப்பா சொல்றது சேவை இல்லைன்னு சொல்லிடலாம். மற்றது எனக்கு பிடிச்சது அப்பா சொன்னேன், பக்தியில வந்து நீங்க வந்து எனக்கு வந்து என்ன போற்றிப்பாடு என்ன போடுறீங்க. ஆனா இப்ப நான் வந்து உங்களுக்கு உயிருள்ள விக்கிரகங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்றேன். இதுதான் எனக்கு இந்த நல்ல குஷியா இருந்தது. நன்றி. ஓம் சாந்தி. இப்ப பாபா நமக்கு செய்யறதுனால தான் நம்ம பக்தி மார்க்கத்துல அதெல்லாம் அவருக்கு சேரும். உம்மாண்ட பாகம் மரங்கோவான்னு சொல்றாரு. சரஸ்வதியா அவர்தான் நுழைஞ்சிருக்கிறது. அவன் Wife and வேதத்துக்கு முடிஞ்சதால அப்படி சொல்றான். அப்படியும் இருக்கும். பட் ஆல்சோ சீனியர் அம்மா வந்து பிரம்மா பாபா தானே. So அவங்க வந்து பாத்துக்கிறதுக்காக அதனால குப்தம் சொல்றேன். சாந்தி பாண்டே சொல்ற தந்தை இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்ல சொல்லி ஒரு தரம் விடாமல் நீங்க சொல்லுங்க. அது மிகவும் எளிமையானது. தாரணை செய்து ஆத்மா தந்தை வந்திருக்கிறார், இப்ப எங்களை துன்பத்தை நீக்கி வீட்டுக்கு முக்தி அழைத்து போக எல்லாம் தாரணை செய்து வழியா விளங்கப்படுத்தி எல்லாருக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லி சொல்றாரு. அதோட சிஸ்டர் இந்த பிரம்மா மூலம் ஸ்தாபனையும் சங்கர் மூலம் அழிவும் என்று சொல்லியிருக்கேன். சில நேரங்கள்ல பாபா முரளியில சொல்லுவார் சங்கருக்கு ஒரு பாட்டுமே இல்லை, இன்னைக்கு இப்படி சொல்லி இருக்கிறார். சங்கரன்னா அது பாபா சொல்றாருல்ல, நம்ம தான் சங்கர ஒவ்வொருத்தரும். மீனிங் நம்ம அந்த மாதிரி நிலையில இருக்கும் பொழுது பாபா சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும் பொழுது இன்னைக்கு நம்ம பிராமணாத் மக்கள் அதுலயும் சில பேர் தான் எல்லாருக்கும் வரணும், எல்லாரும் வரிசைக்கிறவங்க தானே. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அப்போ விநாசம் நடக்கும். அதுவும் பாபா தானே நம்ம மூலமாக செய்வைக்கு. எப்படி பிரம்மா மூலம், விஷ்ணு மூலம், சங்கரர் மூலம் சொன்னா அது ஒரு ஞாபகார்த்தம். நம்ம சங்கரர் யாரு? சிவனின் குழந்தை. அது யாரு? மதானி. கோர்ஸ் பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும். பிரம்மா பாபா சூக்ஷ்ம முதலத்துல இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். சோ அவருக்கு சங்கரன் அவருக்கும் சொல்லலாம். அப்படி அவர் அந்த சங்கரனுடைய பாகம் அங்க அவர் இருக்கும் பொழுதுதான் விநாசம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிறப்பெடுப்பார். அன்னைக்கு மூலையில ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க பாபா. சோ அதனால அவருக்கு இங்க பாகம் இல்லை. அந்த டைம் அது விநாசம் நடக்கும் பொழுது ஆனா நம்ம எல்லாரும் தான் இங்க இருந்து தான் பாபா அந்த மெசேஜஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. பிரிட்ஜ் மோகன் பாய் இதுக்கு அழகான மெசேஜஸ் வந்திருக்கு, போக் மெசேஜஸ்ல. அதுல படிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? இல்லையா? மீனிங் அதுல ஒரு மெசேஜ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல மோயினி தேவி போனது ரெண்டுமே ஒரே மாதிரி இல்ல. ரெண்டும் அங்கேயும் ஒரே வேலைதான் நடந்துட்டு இருக்கு, இங்கேயும் மீனிங் சூக்ஷ்ம மண்டலத்திலயும் ஒரே வேலை, இங்கேயும் ஒரே வேலை தான். ரெண்டு பேரும் ஒரே வேலைன்னா ஸ்தாபனையோடைய வேலை, ரைட்? சூக்ஷ்மத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? மீனிங் அட்வான்ஸ் பார்ட்டியோட வேலையும். சோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்ம சேரும். டிஃபரன்சியேஷன் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா பாபா சொன்னது. சோ அது போல அங்கிருந்தும் அந்த தூண்டுதல், நம்ம இங்க யாரெல்லாம் இருப்போம் அந்த டைம்ல இங்க இருந்தும் நம்ம செய்யறது அது எல்லாமே சேர்ந்து விநாசம் நடக்கும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஒரு மெசேஜ். மார்கரெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய மதர் வந்து அயர்லாந்துல ஷீஸ் லீவிங் த பாடி. ஸோ அவங்களுக்காக நம்ம மெடிடேஷன் செய்யறது அவங்களுடைய அதிர்வலைகள் அனுப்பும்.
இன்னைக்கு அமைப்பொலி படிக்கிறேன். நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அவ்வியத்து மொழியெல்லாம் கேட்டீங்களா நேத்து? பாபா என்ன சொன்னாரு? ரிவைஸ் பண்ணலாம். அவங்க படிக்கிறாங்க அந்த கிளாஸ்ல. நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். பாபா நேத்து என்ன சொன்னாரு? அவ்வியத்து மொழியில நிறைய விஷயங்கள். சுயராட்சியெல்லாம் தான் மூன்று விதமான சீட், 3 விதமான ஆசனங்கள், சிம்மாசனங்கள். புதிய சிம்மாசனம், எதிர்கால சிம்மாசனம். முயற்சி செய்யும். என்ன மாதிரி முயற்சி? என்னென்ன பாபா சொன்னாரு? நிறைய விஷயங்கள் பாபா சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அமிர்தபடி வந்து பாக்குறேன். வாழ்த்துக்கள் சொல்றேன். அமிர்த வேளையில விசேஷமாக நமக்கு சக்திகளின் ஆசீர்வாதங்கள் பாபா கொடுக்குறார். சோ அத வந்து அனுபவம் செய்யணும்னு சொல்றாரு பாபா. ஏன் அது அனுபவம் செஞ்சால்தான் தீவிர முயற்சியாளர்னு சொல்லலாம். எழுந்து உட்கார்றது ஒரு வேற விஷயம். பட் அந்த டைம் பாபா கிட்ட இருந்து நம்ம அந்த சக்திகளை அனுபவம் செய்யணும். இப்போ செய்யறோம் அப்படின்னா தீவிர முயற்சி செஞ்சுட்டு போறோம்னு அர்த்தம். வேற பாபா சார்ட் வைக்க சொன்னாரு. அட்டவணையை பற்றி சொன்னார். அட்டவணையை வைக்க சொன்னார். அதனாலதான் சோதிக்கலாம் உங்களை என்று சொல்றேன். டெய்லி வந்து சார்ட் வைக்க சொன்னாரு. என்ன சார்ட் வைக்கிறீங்க? டெய்லி எல்லாம் வைக்கிறீங்களா? நினைவு அட்டவணை. ஆத்ம உணர்வுல எவ்வளவு இருக்கும்? பாபா எவ்வளவு நினைவு செய்யறோம்? எங்களைய சோதிச்சு பார்க்க சொல்றேன். நேத்து நிறைய சோதித்து பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் பாபா நேத்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமா ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குமுறை, அதுக்கப்புறம் சுகம், சாந்தி. ஏன் 4 விஷயங்களும் அந்த சத்தியுகத்துல இருக்கு. சுயராஜ்யம் அப்படின்னு ராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிம்மாசனத்துல உட்காரணும்னு சொன்னா இப்போ இதெல்லாமே உங்களுடைய ராஜ்யத்துல இருக்கணும்னு சொன்னார்பா. ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அதுல என்னது? உங்களுடைய ராஜ்யம் மட்டும் இருக்கா? இல்ல நடுவுல ராஜ்யம் வருதா? அமுத வேலையை தட்டி எழுப்பி விடுறது. அதோட சொல்ற தன்னை சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக்கி கொள்ளவனும் அப்படி ஆகிவிடலாம்னு அலட்சியம் செய்யாதீங்கன்னு சொல்றேன். சுபாவ் அதுக்கப்புறம் தர்மத்தை பத்தி என்ன சொன்னாரு? தர்மம்னா நம்மளுடைய முதலாவது தாரணை தூய்மை. சோ உள்ளுக்குள்ளார ஒரே ஒரு தர்மம் இருக்குன்னு சொன்னா வெறும் தூய்மை மட்டும் இருக்குதா? இல்ல மாய் என்ற தூய்மையின்மையும் இருக்குதா? நல்லா சோதித்து பார்க்க சொன்னாரு. சோதி செக் அண்ட் சேஞ்ச். டைட்டிலே வந்து செக் அண்ட் சேஞ்ச். சோதித்து பாருங்க. உள்ளுக்குள்ளார ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், லா அண்ட் ஆர்டர் இருக்கா? நீங்க சொல்ற சட்டம் மட்டும் இருக்கா? இல்ல நடுவுல மாயோடைய சட்டமும் அங்க வருதா? நிரம்பி இருக்கா நிரம்பி இல்லையான்னு கேக்குறேன். நிரம்பி இருக்கா நிரம்பி இல்லையான்னு பார்க்க சொல்லி. தன்னடக்கும் சக்தி இருக்குதான், அந்த நேரம் வருகுதான்னு பார்க்க சொல்றேன். சுகம் சாந்தி இல்லையா பாபா சொன்னது? சுகம் இருக்குதா ஆல் த டைம்? இல்லாத துன்ப அலைகள் வருதா? அதுக்குதான் 1 செகண்ட் பாபா சொன்னது. 1-2 செகண்ட் தானே அப்படின்னு நினைக்க முடியாது. பாபா அவ்வளவு சொல்றாரு பாருங்க. 1-2 செகண்ட் கூட இருந்ததுன்னு சொன்னாலும் அது 1 மணி நேரம். 1 செகண்ட் 1 மணி நேரத்துக்கு சமம் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ அசாந்தியோ இல்ல துன்பமோ 1 செகண்ட் கூட இருக்கு. அவ்வளவு சுகம் சாந்தி கண்டினியூஸா இருக்குது. அதெல்லாம் செக் பண்ண சொல்றாரு பாபா. அப்பதான் வந்து உங்களுக்கு 3 அந்த சிம்மாசனங்களும் இருக்கும் இல்லையா?
சுகம் சாந்தி. அதுக்கப்புறம் நிமித்தம் அனைவரும் பணிவாக இருங்கள் என்று சொல்றார். சொல்றேன். நிமித்தமாக இருந்து பணிவாக இருங்கள். ஒழுங்கா கேட்கலே. நிமித்தமாக இருக்கும்போது பணிவாகி விடுவீர்கள் என்று பாபா சொல்றார். ம். அது செய்பவர் செய்விப்பவர் பாபா தான் என்று இருந்தா Yeah. முன்னேற வைக்கும் என்று சொல்றார் பாபா. கரெக்ட். அதுலயும் பாபா சொன்னாரு, இல்ல நீங்க சேவை செய்றீங்கன்னா அதோடைய முழு பலனும் அப்படி. நிமித்தம் அதே நேரத்துல பணிவு ரெண்டும் இருக்கணும். சதாகாலமும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்றார். அனைவற்ற உள்ளத்திலும் குசி சதா வெளிப்பட வேண்டும் என்று சொல்றார். இனி உங்ககிட்ட பாபா சொன்னாரு அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கு. ஏன் பொக்கிஷங்கள் பாபா நேத்து சொன்னது எல்லா பொக்கிஷங்களும் உங்ககிட்ட இருக்கு. அது இருக்கிறதுன்றதோடைய அடையாளம் என்ன? முகமும் இடத்தையும் தெரியும். பொக்கிஷத்தை நீங்க யூஸ் பண்ணுமோ அது உங்க முன்னாடி நிக்கணும். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சக்தி நேத்து பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது. உள்ள அந்த அமிழ்த்தும் சக்தி, அடக்கும் சக்தி, அடக்கும் சக்தியில் அமிழ்த்தும் சக்தி பாபா சொன்னது. இல்ல இது கடல் சொல்றது இல்லையா, கடலுக்குள்ள அமிழ்த்தும் சக்தி பாபா அது சொன்னாரு. மீனிங் நம்ம எந்த அளவுக்கு அதை பண்ண உடனே அது செய்ய முடியுதா? அதே நேரத்துல பாபா இருக்கிறதே சிறந்த பொக்கிஷம் சந்தோஷம், குஷி இல்லையா? எப்பவுமே சந்தோஷம் இருக்குதா? எப்பவுமே இருக்குதா? பாபா கடைசியில அததான் சொன்னாரு, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷத்தை கொடுங்க, எல்லாருக்கும் பகிர்ந்தளிங்க. அப்பா வந்துள்ளாருன்ற செய்தியே எல்லாருக்கும் கொடுங்க. அது நீங்க சொல்லலையே என்று ஒரு தரம் சொல்லக்கூடாது என்று. உங்களுக்கு கடைசியில சொல்லக்கூடாது, அப்பா வந்தாரு எங்களுக்கு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்க கூடாது. அதனால நீங்க ஒவ்வொரு மூலைக்கும் போய் இது செய்தே கொடுக்கணும் பண்ணிட்டு சொன்னது இன்னைக்கு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கம், உற்சாகம், தைரியம் எல்லாம் அவரவர் விதியின் மூலம்தான் காரியத்தில் ஈடுபடுத்துறாரு என்று சொல்றார் பாபா. பாபா சொன்ன சிவிய காமிக் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறவ 95% சர்டிபிகேட் தருவார், 5% forgiving பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு சொல்லுங்க அந்த அவேக்த முரளியில் மிலான். எனக்கு பிடிச்சது அவர் சொல்றார், சோதனத்தாள் வரும், ஆனா அத நீங்க கஷ்டமா கருதக்கூடாது. பாபா சொன்னது இது ஒரு புயல் போல இல்ல, அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட், பரிசு. புயல் பரிசு, பரிசு போல நீங்க அனுபவம் செய்யணும். பொக்கிஷங்களை பற்றி சொல்லிக்குள்ள சொன்னார், அழிவற்ற பொக்கிஷங்களை அப்பா வந்திருக்கிறார், அதை நாங்கள் அழிய விடாமல் நாங்க பாதுகாக்கணும்னு சொன்னார். ஒரு அழகான ஒரு பிக்சர் வந்தது, இந்த பிக்சர்ல எல்லாமே பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல திலாராம் பாபா எல்லாம் சொல்லிட்டோம். இது கூட பாபா சொன்னார்ல, நம்ம உலகத்துல கவலைகள் நிறைய இருக்கு, ஆனா நமக்கு இறைவனின் சிந்தனை, சிந்தா சிந்தன் பாபா தான் சொன்னது. அதுக்கப்புறம் பாபா நம்ம இப்போ நம்மளுடைய எந்த பாகத்தை பாபா பார்க்க விரும்புறாரு?
பாபா சொன்னது இரக்கம், இரக்கமுடைய கருணை இதயம் உங்களுடைய பாகத்தை பாபா. அதனால கருணை இதயம் இருக்கட்டும் பாபா சொன்னார், உங்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் கருணை இதயம். பாபா சொன்னாரு இல்லையா, இப்போ பாத்தீங்கன்னா நேத்து கூட பாபா சொன்னது, உலகத்துல இப்போ துன்பம் நிறைய இருக்கு இல்லையா, ரொம்ப டெலிகேட்டா போகுது இப்போ சிச்சுவேஷன். பாபா சொன்னது சக்தி இல்ல தாங்க. பாபா சொல்றது, உங்களுடைய மனம் இருக்குன்னு சொன்னா அது உங்களுடைய முகத்துல தென்படணும் சொன்னார் பாபா. முகம் நடவடிக்கையில தென்படணும் சொன்னார் இல்லையா பாபா. அப்புறம் பாபா சொன்னது, எப்பவுமே கம்பைன்ட் ஆக இருங்க பாபா கூட. பாபா சொன்னாங்க அவருக்கு அது நிறைய விஷயங்கள். நேத்து நான் நினைச்சேன் முழு சீசனுக்காகவே பாபா ஒரு முரளிலே நிறைய ஹோம்ஒர்க். கம்பைன்ட் ஆக இருங்கன்னு பாபா சொன்னது. பாபா கூட எப்பவுமே பறந்துட்டுருங்க, மற்றவங்களையும் பறக்க செய்யுங்கன்னு சொன்னார் பாபா. மோஸ்ட்லி ஓகேயா, ஆசீர்வாதமாய் சில இடங்களுக்கு ஆசீர்வாதம் போலத்தான் பாபாவுடைய ஊர்லயும் சொல்றாங்கன்னா, நம்ம அதை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆசீர்வாதம் போலத்தான் இருக்கு. பரிசாக மாத்தணும் அப்படின்னு பாப்பா சொன்னாரு. இனி அது நம்ம ரியலி அந்த மாதிரி முயற்சி செய்யணும் இல்லையா, அது செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? இதுதான் பாபா நேத்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னாரு, டெய்லி சார்ட் வைங்க, டெய்லி வைக்கணும். உயர்வை பரிசாக மாத்துறதுன்னு சொன்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அதுல இருந்து முன்னேறும். அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்தது, எனக்கு மட்டும்தான் வந்தது, கேள்விகள் இல்லாம அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அதை கத்துக்கிறோம்னு சொன்னா நமக்கு என்ன ஆயிடும், அது ஒரு பரிசாகும் தானே, பாஸ் பண்ணும். பட் ஆல்சோ அதுல இருந்து அனுபவசாலி ஆயிடும். பாபா அடிக்கடி சொல்றது, நீங்க அந்த அனுபவம் உங்களை அனுபவசாலி ஆக்குறதுக்கு வந்திருக்கு. பாபா சொல்றாரு தானே, நாடகத்துல என்ன நன்மை இருக்குன்னு பாருங்க. இனி அது அது அப்படி நம்ம பார்க்கணும். அது ஒரு புயலாக பார்த்தோம்னு சொன்னா அந்த புயல்லையே அதுல இருந்து வெளிவர முடியாது. ஒரு பரிசாக பார்த்துட்டோம்னு சொன்னா அதுல இருந்து நன்மை என்னன்னு பார்த்து, என்னவோ இதுலயும் ஒரு நன்மை இருக்கு, இதுலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கு. நேத்து ஜெயந்தி பென்த் ஐ திங்க் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு கிளாஸ்ல, எங்கேயோ போயிட்டு கோஸ்டரிக்கா போனாங்க. அந்த நியூஸ் பத்தி மதுபன்ல ஏதோ ஒரு கிளாஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மதுபன்லயோ இந்தியாவில எங்கேயோ போனாங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணது ஒரு பெரிய லெவல் ப்ரோக்ராம் கோஸ்டரிக்கால கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு பழைய சிஸ்டர், அவங்கதான் நிமித்தமாக இருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கும். அவங்க காணல. கேட்டீங்களா எல்லாரும்? இல்ல, அது 90 years அவங்களுக்கு. அவங்கள காணலையே அப்படின்னு ஜெயந்திபன் கேட்டிருக்காங்க. சோ அவங்க சொன்னாதான் 2 நாள் முன்னாடி தான் அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்களால ப்ரோக்ராமுக்கு வர முடியல. பட் ப்ரோக்ராம் அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி நிறைய ஒரு நிமித்தமாக இருந்தாங்க. ஸோ ஜெயந்திபனுக்கு தோணுது, அவங்கள பார்க்காம நம்ம போக முடியாது, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப சோக்கோபுலாக் தான் அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம். பட் ஆனாலும் எப்படியோ 2 மணி நேரம் ஆக்சுவலி டிராவல் போறதுக்காங்க. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா முடிஞ்சது ஈவெண்ட். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க போனா அவங்க அவ்வளோ அவங்களுடைய ஃபேஸ்ல விழுந்திருக்காங்க அப்படின்றதே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேஸ்ல ரொம்ப முக மலர்ச்சி. அவங்க கொஞ்சம் அந்த எழுந்த அந்த ஸ்டிக்கு அப்படி நடக்கும் பொழுதுதான் தெரியுது அவங்களுக்குள்ள பெயின் இருக்கும் அப்படின்னு. பட் அப்படி பார்த்தா சுத்தமா தெரியல. ஸோ அவங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் ஜெயந்திபன் ரொம்ப பழைய பாபாவோட குழந்தை.
சோ அவங்க வந்து ஜெயந்திபன் கேக்குறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து நீங்க எப்படி உங்களுக்கு தோணுச்சுப்பா அந்த மாதிரி 2 நாள் முன்னாடி இப்படி அவர் ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இது நடந்தப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். பாபா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் பாபா கிட்ட கேட்கும் பொழுது இது எதுக்கு நடந்தது, என்ன விஷயம்? இப்போ பாபா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஆஹ் அந்த மாதிரி ஓடி ஆடி செய்யற ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மீனிங் அந்த ப்ரோக்ராமுக்கு ஓடினும் என்னெல்லாம் ஓடி செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய ஆட்கள். ஆனா அந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு மனசா மூலமாக செய்யறதுக்கு அதுதான் நீ நிமித்தமாக இருக்கு. நீ அந்த மாதிரி இங்க இருந்து மீனிங் மனசா மூலமா அதுக்கு செஞ்சனா அதுல இன்னும் வெற்றி கூடும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப விளங்கிட்டது. சோ அதனால ஐ வாஸ் ஓகே வித் இட். எடுத்திருக்காங்களோட ஜெயந்திவன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பாருங்க எவ்வளோ அவங்க கனெக்ஷன் இருக்கு பாபா கூட, சரியான டைரக்ட் கனெக்ஷன் பாபா கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பாபா கிட்ட இருந்து ஒரு பதில் வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அது எதுவுமே அது வந்து ஒரு தாட் கூட அவங்களுக்கு வீணானது இருக்குல்ல. பிகாஸ் அவங்க சொன்னா இல்லைன்னா எவ்வளோ யோசிக்கலாம் அதை பத்தி. நான் ஆர்கனைஸ் பண்ணது நானே இல்லையே, இல்லைன்னா நான் இருக்கலன்னா நடக்குமா, எவ்வளவு வகையில நம்ம யோசிக்கலாம். அது சொல்லலாம், பட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். நிறைய நிறைய விதத்துல யோசிக்கலாம். பட் அவங்க ஒரு தாட் கூட வராம எப்படி அது மாதிரி, அதுதான் வந்து டபுள் லைட் பரிசுத்தரூபத்தை பத்தி அவங்க எடுக்கிறாங்க மதுபன்ல ஜெயந்திபன் கிளாஸ். அதுல வந்து ஆரம்பத்துல இந்த ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, டபுள் லைட்னா இப்படி அப்படின்னு சொல்லி. தானே நம்ம வந்து அந்த புயலை பரிசுதான். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உள்ளே நேற்று நைட்டு கிளாஸ் கூட ரொம்ப அருமையா ராஜபாய் நிறைய விஷயங்கள் சொன்ன பயிற்சிக்கான. குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, மாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ. இனிதான
காலை பொழுதில் தினந்தோறும் எழுப்ப வருவார். விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன். விழித்தாலும் தூங்கினாலும் என் கண்ணில் இந்த காட்சி. நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை. அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே ஆக்கிய குழந்தையானோ. பகவான் துணை அடைந்தோ. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது. என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. அழியாத ஞானமணிகள் பொழிவார எங்கள் மீது. என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே. ஒவ்வொரு அடியிலும் நீயே தந்தாய் படிப்பினையாவும். நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை. அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணை அடைந்தோ. அலங்காரம் உந்தன் விழியார் அமைத்தாயே எந்தன் குருவில். அழகான கோடி வாழ்வு அளித்தாயே ஜென்மம் எல்லாம். அலங்காரம் உந்தன் விழியார் அமைத்தாயே எந்தன் குருவில். அழகான கோடி வாழ்வு அளித்தாயே ஜென்மம் எல்லாம். என் மன தோட்டத்தில் கீழே சுவர்க்கத்தை கொண்டு வந்தாய். நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை. அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணை அடைந்தோ. நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை. அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணை அடைந்தோ.